ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் அது நிகழ்வுகள்லாம் சொல்ல முடியாதுங்க. தேர்தல் முடிவுகளை பற்றி ஆமா பேசலாம். ஆமா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். இந்த கேஜிஎஃப் படத்துல சொல்லுவாங்கல்ல, சொட்டோ குஸ்கா கேன்சல் பிரியாணி சொல்லு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். நான் எதிர்பார்க்காததுன்னா நான் வந்து அடிமட்டத்துக்கு ஒண்ணும் போவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் ஒரு எதிர்கட்சி அல்லதான் மூன்றாவது பெரிய கட்சின்னு எதிர்பார்த்தேன். ஆனா மூன்றாவது பெரிய கட்சியா கூட ஒரு கட்சி வராது போல. ஒரு பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா கூட வராது போலன்றது உறுதியாகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல 108 யாருக்கோ 108 வருது. அந்த 108 தாவேகா கிட்ட இருக்கு. இந்த தாவேகாவோட 108 அவங்களுக்கு 108 மாறி இருக்கு அப்படின்றது. அதாவது தாவேகா நீங்க போடுற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக ஜெயிக்கும். இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் பேச கிடையாது. 113க்கு போயிட்டு இப்போ 108 வரைக்கும் 112 110 இது வந்து சுற்று மாற உங்களுக்கு வந்து அந்த இது நம்பர்ஸ் இதுவும் அஞ்சாவது கட்டம். இந்த ட்ரெண்ட் மாறாதுங்க. இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து இப்படிதான் இருக்கும். 108 60 69 57 இருக்கு. இது அப்படியே அந்த சுற்று மாற அந்த ஏன்னா இப்ப பெரிய நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லைல்ல. 700 800 1000 2000 பெரிய தலைங்க மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க. இப்ப பாருங்க ஆதவர்ஜனா 20,800 இருக்காரு. அதுவே கார்த்திக் மோகன் 14,000 சில்லறதான் இருக்காரு. கார்த்திக் மோகன் வந்து அவர் பண்ண தப்பு என்னன்னா அந்த கொரில்லா எல்லாம் கொண்டு வந்து விட்டு அதுல பயந்தவங்க தான். அது முக்கியமா மக்கள் நீதி மையத்தை அடிக்க வச்சதுதான் பெரிய விஷயம். மக்கள் நீதி மையத்தை அடிக்க வேண்டியது அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணது வந்து பெரிய தப்பா வந்து போயிடுச்சு அப்படின்றது. அதாவது அவரு களத்துல நல்லா வேலை பார்த்தாரு. ஆதவர்ஜனா களத்துல நிறைய ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கணிப்புகள். நம்மளே சொன்னோம் இந்த எக்ஸிட் போல்ஸ் எதையுமே நம்பாதீங்க. இது இந்த ட்ரெண்ட் இருக்கலாம் இல்லாம போகலாம்னு. ஆனா ஒருத்த மட்டும் வந்தான், அவன் மட்டும்தான் சொன்னான் இது இப்படிதான்டா. ஆனா அவனும் தப்பா தான் சொன்னான். 110 திமுகவுக்கு அங்க சேர்ந்தாப்புல கூட இன்னும் 41 வரல. டிஎம்கே மட்டுமே இன்னும் தனியா 41 ஜெயிக்கல. அப்ப பிரதீப் குப்தாவும் தப்புதான் கரெக்டா சொல்லிருக்க. ஆனா நீ இதுல தப்பு சொல்லிட்ட, இது தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க ஏடிஎம்கேவை. அது வந்து இப்ப 69 தொகுதி 70. அதாவது ஏடிஎம்கே எந்த மாற்றமும் இல்ல. அவங்க இடத்துல அவங்க அப்படியேதான் உட்கார்ந்துருக்காங்க. அவர் எதிர்கட்சி தலைவரா அப்படியேதான் உட்கார போறாரு. ஆனா ஆப்போசிட்ல உட்கார போறவரு வேற ஒருத்தர் இல்ல. இது தாவேகா வந்து அதிமுக ஓட்டுல தான் கை வைக்குது. அதிமுக ஓட்டுல தான் வச்சது ஃபுல்லா திமுக ஓட்டுலடா. இல்ல எந்த அளவுக்கு தெரியல. திமுக ஸ்வீப்புங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 16க்கு 14 வந்து எடுத்துட்டாங்க. சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் டாப் முன்னிலையில இருக்காரு. துறைமுகத்துல சேகர்பாபு கொஞ்சம் முன்னிலை போறாரு. போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்குன்னா கூட சென்னையை மொத்தமா வந்து தூக்கிட்டு இருக்காங்க தாவேகா அப்படின்றது. அதாவது என்ன சொன்னாங்க, சென்னையில தான் பெருசா பண்ண போகுது, நகரங்கள்ல பெருசா பண்ண போகுது. தமிழ்நாட்டிலேயே பண்ணிருக்கு. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் தாவேகா இன்னைக்கு வந்து ஜில்லி அப்படின்றத நிரூபிச்சிருச்சு. நம்ம தான் சொல்றோம்ல, இது ஒரு வரலாறு தான். இல்ல இது முன்னிலை எல்லாம் ஓகே விடுங்க. 10 சீட்டு வருமா? 18% வருமா? 18% வருமா? இல்ல விஜய் ஜெயிப்பாரா? சட்டமன்றம் ஏதாவது போவாரா? அப்பாவை எப்படி டீல் பண்ணுவார் தெரியுமா? எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். ரேகிங் பண்ணுவாரு. ஒய்யால இருங்க ஆட்சி அமைச்சிட்டு சபாநாயகரா லெஃப்ட் பாண்டி உட்கார வைக்கணும். அவர் போவாரா சபாநாயகர்? அவர் ஃபெயிலியர். யாரு சபாநாயகர்? அந்த சித்தப்பாவு. அவ்வளவு முடிஞ்சு. எனக்கு நேரத்துல இருந்து 2 கையுமே எனக்கு தோணுதுங்க. பரிதாபங்கள் அப்பயே சொல்லிருக்கீங்க. அது ஒரு தடவை பண்ணும்போது நல்லா திருப்பி இதுக்கு மேடைக்கு மேல ஏடி பண்ணீங்க பாத்தீங்களா? அது இந்த கொடைக்கானல் போகும்போது குன்னூர்ல எங்கேயாவது இடத்துல தாவேகா அப்படின்னீங்கல்ல, கும்பலா எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இருங்க டிஎன் வந்திருக்காரு, வரட்டும். தாவேகாக்கு ஓட்டு போட்டா தாவேகா ஜெயிக்கும். என்ன எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்னாச்சு? அண்ணன் சந்தோஷமா டீ குடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு டீ ஃப்ரீயா? வச்சுக்க என்ன இருக்கு? உங்களுக்கு பிரியாணியே போட போறான். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அன்னைக்கு அண்ணன் வந்ததுக்கு. ஐயோ கரெக்டா அண்ணன் வராரு அப்படின்னு. ஐயா இந்த கப்பில் குடிக்க வேணான்னு ஒரு 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது கிளாஸ் இருக்கு. இல்ல அது வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து கப்பில் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
வெள்ளி டம்ளரா? தாவே ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளி டம்ளருக்கு போனா லிங்கேஷ் எடு செருப்ப வெயில காணோம். ஐயா எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்க ஐயா. சூரியனே அஸ்தமனம் அவ்வளவுதான். விஜய் சொன்னார்ல மே 4 தான் அக்னி கொளுத்துன்னு சொல்லுவாங்க, ஆரம்பிக்கிறது சொல்றாங்க, அன்னைக்கு பாருங்க அப்படின்னு. அன்னைக்கு நடக்கும் அப்படின்னாங்க. குளிர்தே ஒரு மாதிரி. யாருக்கு? அதிமுகவுக்கா? குளிர் ஜரமா? தூக்கி போட்டு குனி வச்சு மொங்குன்னு குத்தி இருக்காங்க. அதாவது குழி தொண்டி எல்லாம் புதைக்கல, போர் போட்டு புதைச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னர். ஆமா அதே பொசிஷன் தான். அண்ணனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இல்லைங்க. 11:30 டீ டைம். டீக்கார அண்ணன் வந்து திமுக ஓட்டு போட்டவர்னு நினைக்கிறேன். ஆமா போன தடவை திமுக ஓட்டு போட்டவர். ரொம்ப மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இதுதாங்க உண்மையான விஷயம். அதுதான் தற்குறின்னு சொன்னீங்களா, அவங்களை கொண்டு போய் எந்த குறியில உட்கார வச்சிருக்காங்க பாத்தியா? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது? இல்லையா? ஆச்சு பூச்சு இல்ல. அதெல்லாம் விட டாப் இது. அதெல்லாம் விட டாப். சிங்கம் இறங்கு நான் காட்டுக்கு விருந்து, லியோ இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, பெரும்புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி. பேடாஸ் பண்ணிட்டாரா? பேடாஸ் தான். நோ பேட் வேர்ட்ஸ். நான் அப்படி இல்லைங்க. இந்த பாண்டே நம்ம சொன்னோங்களே, அது ஐயோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. கார்லிக்கு தமிழ்ல இருக்குங்களே, அதை தான் நாங்க சொன்னோம். நான் இன்னைக்கு ஒரே ஜாலியா பம்கின் சாம்பார் ஒரே ட்ரீட் தான். அறிவாலயத்துல போட்ட பந்தல் எல்லாம் பிரிச்சிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தேன். என்னடா கொண்டு வந்து இறக்க கூட இல்ல, அப்படியே திருப்பி ஏத்தி வச்சு கொண்டு போறீங்க. பந்தல்லாம் போடவே இல்லை. அதுதான் பெருசா நம்ம வந்து ஏதோ சொன்னீங்க, இடம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பதவி ஏற்பது எப்படி? இல்ல பதவி ஏற்கிறது கூட இல்ல. எவ்வளவு போட்டிருந்தான் தலைவரே, நம்ம வந்து போன தடவை ஆளுநர் மாளிகையில வச்சு சின்னதா சிம்பிளா முடிச்சிட்டோம். இந்த தடவை என்ன பண்றீங்க, பீச்ல போடுறீங்க மீட்டிங்க, மக்கள் பொதுமக்கள்லாம் வரணும்னு. தாவே காக்க ஐடியா. பீச்ல போடுங்க, துக்கத்தை கொண்டாடுவோம் எல்லாரும் வந்து. ஐயோ அதுதான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 108 தாவேக்கா இது வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கிறது. அதிமுக 66, திமுக 60 வரைக்கும். இப்போ 5வது சுற்று. ஆமா 5வது 6வது சுற்று வந்து 12 மணி நிலவரங்க. இது 12 மணி நிலவரம். சோ இது வந்து யாருமே, அதாவது ஒரு சிலர் எதிர்பார்த்தாங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு சிலர் வந்து தாவேக்கா வந்து வந்துரும் அப்படின்றது. ஒரு சிலர் இல்லங்க, ஒட்டு மொத்தமா ஒருத்தவங்க. இல்ல அப்படி சொல்லல. இப்போ பேசுறவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, வராதுங்க என்னங்க, தாவேக்கா மட்டும் சிங்கிள் டிஜிட்ல ஜெயிச்சுட்டா நான் வந்து நிறுத்திக்கிறேன். டபுள் டிஜிட்ல வந்துருச்சுன்னா நான் வந்து அரசியல் பேசுறதையே விட்டுறேன் அப்படின்னாங்க. லைவ் போட்டுட்டு இருக்க வேற வழி. இப்ப அதான சம்பாத்தியம். அதுதான் யூடியூபரும் போட்டுட்டு இருக்காப்ல. வெக்கமே இல்லாம தாவேக்கா எல்லாத்துக்கு மேல யூடியூபர் தான் தாவேக்காவை தூக்கி பிடிச்சு கொண்டாடி. எனக்கு என்ன வெக்கங்கிற. நாளைக்கு மணிக்கு வா, நீ 4ஆம் தேதி வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வேட்டையாடப்பட்டது நாம் தமிழர் கட்சி. வேட்டையாடியவர் சாட்டை முருகன். இன்னும் எதுக்கு கூச்சமே இல்லாம அந்த காலம் எதுக்கு போட்டுட்டு இருக்காங்க? 4வது காலம் நாம் தமிழர். 4வது காலத்தை எதுக்குனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு அப்படி வந்து இப்படி போயிருச்சு. அது மன ஆறுதலுக்காக போட்டது. அதுவும் கொஞ்சம் இந்த 4 காலம் இருக்குல்ல, 4 காலத்துக்கும் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி வச்சுக்கிட்டா அந்த தாவேக்காவுக்கும் அதிமுக திமுகவுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலையா இருக்கும். நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க மட்டும் அண்ணன் மாதிரி இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பான். என்னடா ஏதாவது பண்ற, என்ன தர என்ன பண்ண சொல்ற, எல்லாத்தையும் வந்தா தானே நான் பண்ணுவேன் அப்படின்னு. சோ இந்த ட்ரெண்ட் வந்து யாரும் எதிர்பார்க்கல. அதாவது டிவிக்கு ஜெயிக்காது. அதாவது இந்த சேனல்ல உட்காந்து பேசினவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த எக்ஸிட் போல் வந்தப்போ கூட வந்து நிறைய பேர் பேசினாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார், அது உறுதியாயிடுச்சு அப்படின்னு வந்து பேசினாங்க இல்லையா.
பேசல, புலம்புனாங்க. இல்ல அது வைத்த திமிரு பேச்சு. இல்ல இது வந்து நம்ம சாயந்தரம் அது சொல்றேன், ஸ்பெஷல் எபிசோட் அது வச்சுப்போம். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஜனநாயகன் வந்தாருன்னா ஜனநாயகன் எப்படி காட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஜனநாயகனுக்கு ஜனநாயகன் காட்டுவாங்க, எடுத்துட்டாருல. இப்ப ஜனநாயகன் காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க ஜனநாயகன் இன்னொரு இவருக்கு காட்டிட்டு இருக்காங்க, ஓகே காட்டிட்டு இருக்காங்க. என்ன நீ வருவியா வரமாட்டியா, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா ஒருத்தர் வேணுமே, சாரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மூணாவதா யங்ஸ்டர் யாராவது ஒருத்தர் இருக்கணும். இல்ல வேணாம் அப்படின்றாங்க. அவங்களே வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்றத பாப்போம். சரி கிட்டத்தட்ட நம்ம இந்த 12 மணி நிலவரப்படி அவங்க போட்டுட்டு இருக்கிற கணக்குப்படி 106 தாவேகா, 67 அதிமுக, 61 திமுக வந்து வந்திருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா ரொம்ப நேரம் கழிச்சு 60க்கு வந்திருக்காங்க. திமுக 60 வந்திருக்கு. 67 முன்ன பின்ன அப்படியே வருது இல்ல சொல்ற அதுக்கு இல்ல, அதிமுக 67 ஜெயிச்சிருக்கு. அதுல 67ல கிட்டத்தட்ட 60 அதிமுக. இந்த 61 இவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் கூட்டணி. இதுலயுமே அதிமுக கிட்ட தோத்துருக்கு, தாவேகா கிட்ட செமையா தோத்துருக்கு, அதிமுக கிட்டயும் 10 சீட்டு கிட்ட வந்து தோத்துருக்குது. இல்ல எனக்கு இதை தாண்டி திமுக முன்னிலையில இருக்கிற இடத்துலயும் தாவேகா 2வது இடத்துல இருக்கு, அதிமுக முன்னிலையில இருக்கிற தாவேகா 2வது. கிட்டத்தட்ட 114 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இவங்க 2 பேர் ஜெயிச்சிருக்க பல இடங்கள்ல வந்து எல்லாருமே வந்து செகண்ட் பிளேஸ் தான். இப்போதைக்கு காங்கிரஸ்ல முன்னிலை நிலவரம் செல்வ பெருந்தகை போயிட்டு இருக்காங்க, தேமுதிக பின்னடைவுங்க. செல்வ பெருந்தகை பின்னடைவு இல்ல, இப்போ அந்த மாதிரி வந்துச்சு. இல்ல மேல போட்டுருக்காங்க பாருங்க, பின்னடைவுன்னு தான் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு தேமுதிக ஒன்னே மட்டும் முன்னிலை, நம்ம இளந்தலைவர் பேண்ட் போட்டு வரட்டும். பட் எனிவேஸ் இந்த 105 100+ வந்துட்டாலே வந்து ஒரு பெரிய மார்ஜின் தான், ஒரு வரலாறு தான். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், விஜய் எது பண்ணாலும் இந்த தடவை ரெக்கார்டு. பட் இந்த தடவை அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு. 100+ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது கூட்டணி அமைச்சு பண்ணிருக்காங்க. எலெக்ஷன்ல எம்ஜிஆர் கூட அவர்களும் சின்ன சின்ன இதை கூட்டணி எல்லாம் வச்சிருந்தாரு. அவருக்கு வந்து திமுக இருந்து வெளியே வந்த பெரிய ஆட்கள் எல்லாருமே கூட பக்கபலமா இருந்தாங்க. அவருக்கு ஒரு அரசியல் தெரியும், ஒரு அரசியல்லையே இருந்தவர், அரசியல் பிளஸ் சினிமால இருந்தவர். விஜய் அப்படி இல்ல, கிட்டத்தட்ட இதுல இருந்தே வந்தவர், சினிமால இருந்து டைரக்டா உள்ள வந்து வராரு. 2 வருஷம் ஆன கட்சி இப்ப 100+ல வந்து நிக்கிறதுன்றது தமிழ்நாட்டு மக்கள் அப்ப எவ்வளவு வெறுத்து போயிருக்காங்க, இந்த ஆளுங்கட்சிகள் மேல, இந்த ஆண்ட கட்சிகள் மேல எவ்வளவு வெறுப்பு ஆயிருக்காங்க. அதுதான் சொன்னார் நம்ம நண்பர் சொல்லுல, இதுல நாம் தமிழர்ல இருக்காருன்னு சொன்னா அவரும் போன் பண்ணி, நான் ஜோ உங்க காட்டுல மழையா அப்படின்னாரு. எதிர்பார்த்தது ஒண்ணுதான், ஏன்னா நம்ம களத்துல இருக்கோம், மக்களை பாக்குறோம், மக்களோட மனநிலைமை எல்லாம் எப்படி இருக்குமா, திருந்திட்டாங்களோ மக்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி. இல்ல இதுல இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 2 கட்சிகளும் காசு கொடுத்துருக்கு. ஆமா, எக்கச்சக்கமா இறைச்சிருக்காங்க. அதுல அப்படி வந்ததுதான் இது கூட. உங்களுக்கு இந்த 68 62 எல்லாம் அப்படி வந்ததுதான். ஆனா காசே கொடுக்காம தாவேகா வந்து ஒரு 100+ல ஜெயிக்குதுன்றது, அப்போ மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு லீடர் தேவைப்பட்டிருக்காரு. சோ அது எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான இடத்துல வந்திருக்கு. சோ இன்னும் ஒரு 10-15 தொகுதி ஜெயிச்சாங்கன்னா தனி மெஜாரிட்டிலேயே ஆட்சி அமைப்பாங்க. ரெக்கார்டு அது, தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அது மாபெரும் ரெக்கார்டு. சோ விஜய் அவர்களுடைய பவர் அப்படின்றது விஜய் சொல்லுவார் இல்லையா, ஏன்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, பண்ணிட்டு இருப்பாங்களே. அறிவாலயத்துல நீங்க அந்த இதை மடிச்சு போடும்போதே தெரிய வேணாமா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு. கருப்பு சிவப்பு துண்டு கொடுத்தாங்கல்ல, தொடக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லங்க ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின் பரவாயில்லைங்க, ஸ்டாலின் 7 சுற்று முடிவுல 5 சுற்று 6 சுற்று முடிவுலயும் பின்னடைவுல தான் இருக்காரு. சொந்த தொகுதிக்காரம்ல ஏங்க விஎஸ் பாபுங்க, நீங்க தான் சொன்னீங்க அந்த இடம் சேப்பாக்கத்துல நீ போய் எங்க கொண்டு போய் கோத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அப்படிங்க. சேப்பாக்கத்துல அவர்தான் முன்னிலை, சென்னையிலேயே பல இடத்துல நீங்க சொல்லி, சென்னையில கிட்டத்தட்ட ஸ்வீப் தான் அது, வில்லிவாக்கமும் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொல்லலையா, ரெக்கார்ட்ஸ் சொல்லுதுன்றத சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ரெக்கார்ட்ஸ் கிடக்குது, ரெக்கார்ட்ஸ் அறத பழத்தான அரித்மேட்டிக் எல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதா, இனிமே ஒண்ணும் கிடையாது, இனிமே நீங்க ரீஷஃபிள் தான் பண்ணணும். ஆனா நீங்க நம்ம பேசுனது படி கடைசியா நான் அந்த 2-3 நாள்ல நிறைய மாற்றங்கள் இல்லையா, அதுல நிறைய பேர் பத்திரிகையாளர்களே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்துருவாரு போல, பெரிய மாற்றம் வரப்போகுது போல அப்படின்னு. சோ இப்ப இவங்க எல்லாம் சொன்ன அந்த தற்குறிகள், ஆச்சரிய குறிகளை இன்னைக்கு மாறிட்டாங்க. போச்சா உங்களுடைய கணக்கு எல்லாம் புஸ்வானம் ஆகி போச்சா. அங்க இவன்டா KN நேரு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணலாம், இப்போ நவுந்து போ கொஞ்சம் அப்படின்ட்டாங்க. அந்த பக்கம் இவரு நம்ம யார் அவரு துரைமுருகன் கவுத்து போட்டாங்க. முஸ்தபா காலைல பார்க்கும்போது பிடிஆர்னாங்க, அதுக்கப்புறம் சுந்தர்சின்னாங்க, 2 பேரும் நவுந்து விளையாடுங்க நான் போயிட்டு இருக்கல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் முஸ்தபா போயிட்டு இருக்காரு, அந்த பக்கம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டார் வேட்பாளர் இந்த பெரிய முகங்கள்னு சொன்னாங்களா, அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்திட்டாங்கன்னு. அமைச்சர்கள்
பல அமைச்சர்கள் தோல்வி, பழசெல்லாம் போய் ஜீவன்ல பண்ணிட்டாங்க இருந்து, இன்னைக்கு. ஆமா கிட்டத்தட்ட முன்னிலை இருக்குது பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி, ரகுபதி, சிவசங்கர், இந்த 3 பேர் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புல இருக்காங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது ஸ்டாலினே வந்து தோக்குறாரு. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அந்த வெறுப்புன்றத சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததுல ஸ்டாலின் முதல் எலெக்ஷன்ல மட்டும்தான் தோத்துருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் எம்எல்ஏவாவது இருந்திருக்காங்க. இந்த தடவை பாவம் அது கூட இல்ல. ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓய்வு விடுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அரசியல்ல நிறைய இடம் கொடுங்க. திமுகலையும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இடம் கொடுங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், நேரம் அது ஒரு கட்சி தாங்க. நீ என்ன தொற்றுக்க கூடாது, தொட்டோம்னா நாங்க விட்டதே இல்ல அப்படின்னு தாவேக்கா இப்ப வந்து புலி பரண்டிருச்சா செஞ்சுக்கிட்டு இருக்கு, சராமாரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் வந்து திமுக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ஒரு 62 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸை வந்து பேசுவோம். அடுத்தடுத்து இன்னொரு ஒரு 1 hour 2 hours அடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதோ அதை பொறுத்து ஓரளவு பேசலாம். என்ன நடக்குதுன்றத பேசுவோம். அடுத்தது கண்டிப்பா பேசுவோம்ல, பேசணும்ல, கண்டிப்பா பின்ன நான் பேசாம வேற யாரு பேசுவா? கண்டிப்பா அடுத்தது மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஆனா சாயந்தரம் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு ஒன்று பிளான் பண்ணிடலாம். அதுக்கு மட்டும் தயாரா இருங்க மக்களே, எல்லாருமே தயாரா இருங்க. ஃபயர் ரெடியா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஈவினிங் வீடியோல இருக்குது, அது மட்டும் தெரியப்படுத்திக்கலாம். கண்டிப்பா. நன்றி, மகிழ்ச்சி.